சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. பைரவி வா, ஆர்த்திய பத்தவை வா. இந்தா. நில்லுமா. உள்ள போ. எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு சின்னதா ஒரு வாழ்த்து கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சரி, தோக்க வேண்டிய இலக்கியா எப்படி ஜெயிச்சான்னு டென்ஷனா இருக்கிற நீங்க எப்படி எனக்கு வாழ்த்து சொல்வீங்க? நில்லுங்க. உங்க தொண்டை வரைக்கும் வந்த ஒரு கேள்விய ஏன் அடக்கிட்டு போறீங்க? கேட்டுட்டு போங்க. இலக்கியா 3000 ரூபாய்க்கு கோட் பண்ண டெண்டர் அமௌண்ட ரகசியமா போட்டோ எடுத்து SSK தாட்சாயணிக்கு அனுப்பணும். அவங்களும் 5 ரூபாய் குறைச்சு 2995 ரூபாய்க்கு கோட் பண்ணிட்டாங்க. ஆனா இவ எப்படி ஒரே 1 ரூபாய கம்மி பண்ணி டெண்டர்ல ஜெயிச்சாங்கிறது தானே உங்க குழப்பம்? நான் பூஜை அறையில வச்ச டெண்டர் கவர நீங்க மாத்தினதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். என்னது? பைரவி, என்னது இது? நான் கவரை பூஜை ரூம்ல வச்சுட்டு உங்களோட சாப்பிடுறதுக்கு வந்துட்டேன்ல, அப்பதான் மேடம் தன்னோட கைவரிசையை காட்டியிருக்காங்க. என்னாச்சு? பைரவி மேடம் ஏன் இவ்ளோ பதட்டமா அவசரமா மாடிக்கு ஓடுறாங்க? கவர் மாதிரி இல்லையே. நான் கவர்ல சந்தனம் குங்குமம் 2 தானே வச்சேன். ஆனா இப்ப வெறும் குங்குமம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கு தெரியாம டெண்டர் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சேன். சரி, நான் எடுத்த போட்டோவை உனக்கு அனுப்பிட்டேன். அதை நீ SSK தாட்சாயணி கிட்ட எல்லாம் காட்டு. மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. பைரவி, கௌதம தோக்கடிக்கிறதுக்கு நீ இவ்வளவு கீழ்த்தரமாவா இறங்குவ? இங்க பாருங்க நீ, அது வந்து என்னன்னா, அது சரி இலக்கியா, நீ டெண்டருக்கு ஒரு அமௌண்ட் கோட் பண்ணல, அதை விட 5 ரூபாய் குறைச்சு தானே SSK தாட்சாயணி கோட் பண்ணாங்க. ஆனா அதை விட 1 ரூபாய் கம்மியா நீ எப்படி கோட் பண்ண? அவங்க கோட் பண்ணது 2995 ரூபாய் தானே, உனக்கு எப்படி தெரியும்? அதையும் பைரவி மேடம் தான் எனக்கு தெரிய வச்சாங்க. SSKவும் தாட்சாயணியும் நான் ரெடி பண்ண 3000க்கு கீழே தான் அமௌண்ட்டை கோட் பண்ணுவாங்க. அது என்ன அமௌண்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்க தாட்சாயணி. பைரவி, நீ சரியான நேரத்துல இலக்கிய கோட் பண்ண அமௌண்ட்டை கண்டுபிடிச்சு சொல்லிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் பைரவி. இப்ப நாங்க 3000ல இருந்து 5 ரூபாய் குறைச்சி டெண்டர் அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டோம். 5 ரூபாய் கம்மினா அப்போ உங்க டெண்டர் அமௌண்ட் 2995 ரூபாய். சூப்பர். அந்த இலக்கியா தோக்க போறது கன்ஃபார்ம். ஆமா பைரவி, ரொம்ப தேங்க்ஸ் பைரவி. நான் வச்சிட்டுமா?
ஓஹோ, அப்படியா விஷயம்? எஸ்எஸ்கே தாட்சாயினி 2995 ரூபாய் கோட் பண்றாங்களா? அப்ப அதுல இருந்து ₹1 குறைச்சு நான் 2994 ரூபாய் கோட் பண்றேன். டெண்டர் எனக்கு தான். பைரவி, என்ன ஆச்சு உனக்கு? உனக்கே இப்படி கேவலமான புத்தி? ஆ? கௌதம் இலக்கியா தோக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு சதியை செஞ்சிருக்க? சொந்த குடும்பத்துக்கே சூன்யம் வச்சிருக்கியே, ஏன் இப்படி ஆயிட்ட? இந்த டெண்டரை எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக பாவம் இலக்கியா ராத்திரி எல்லாம் முழிச்சு டெண்டரை ரெடி பண்ணிருக்கா. அத வந்து நீ திருடிட்டு எஸ்எஸ்கே தாட்சாயினிக்கு கொடுத்திருக்க. ஏன் இப்படி ஆயிட்ட? ச்சே! அண்ணி, வார்த்தையை அளந்து பேசுங்க. இலக்கியா என் மேல இருக்கிற பகையில வீண் பழி போட்டுட்டு இருக்கா. நான் எதுக்கு டெண்டர் அமௌண்ட்டை லீக் பண்ணணும்? அதனால எனக்கு என்ன லாபம்? மேடம் வேண்டாம். நீங்க அஞ்சலி கிட்ட பேசினதை என் கண்ணால நான் பார்த்தேன். பொய் சொல்லி அசிங்கப்பட்டு போயிடாதீங்க. யாரடி அசிங்கப்பட்டு போவா உன்ன? தெரிஞ்சே இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம என்ன தைரியம் தான் கைய வாங்குவீங்க? நீங்களும் அஞ்சலியும் பேசினது நான் அப்பவே மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பாருங்க. அதுக்கு தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கு தெரியாம டெண்டர் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சேன். நான் எடுத்த போட்டோவை உனக்கு அனுப்பிட்டேன். அத நீ எஸ்எஸ்கே தாட்சாயினி கிட்ட எல்லாம் காட்டு. மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இந்த ஆதாரம் போதுமா? என்ன விடுங்க. நான் தான் உங்க தகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவ. ஆனா கௌதம் உங்க புள்ள தானே. அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவருக்கு எப்படி துரோகம் பண்ண உங்களுக்கு மனசு வந்துச்சு? கௌதம் டெண்டர்ல தோத்தா கம்பெனி அழிஞ்சிடும். அவரு அவமானப்படுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இனி எப்படி கௌதம் முகத்துல முழிக்க போறீங்க? நில்லு. எங்க போற? ரூமுக்கா? ஆமா. இனி உனக்கு இந்த வீட்ல இடமே கிடையாது. இந்த நிமிஷம் நீ இங்க இருந்து வெளியில போ பைரவி. என் புருஷனோட தங்கச்சிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை இந்த வீட்ல விட்டு வச்சது தப்பா போச்சு. என்னைக்கு என் புள்ளைக்கு எதிரா அவன் தோக்கட்டும்னு நினைச்சியோ அந்த நிமிஷமே நீ என் கண்ணு முன்னாடி இங்க நிக்க கூடாது. கிளம்பு. அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரும் சதி செஞ்சு என் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு நான் தனியா நிக்கிறேன். ஆனா நீ அவங்க கூட சேர்ந்துகிட்டு இந்த வீட்டுக்கே எதிரா வேலை செஞ்சிட்டு இருக்கியா? இல்ல, நீ என்னைக்காவது திருந்திருவேன் நான் மன்னிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ திருந்துற மாதிரி தெரியல. இனி உன்னை மன்னிக்க முடியாது. இதுக்கு மேல உன்னை இந்த வீட்ல விட்டு வச்சா சாப்பிடுற சாப்பாட்டுல கூட நீ விஷத்தை கலக்கிறதுக்கு தயங்க மாட்ட. இனி உன் நிழல் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. கிளம்பி போ. போ. விடுங்க. யார போ சொல்றீங்க? நீங்க போங்க முதல்ல. என்ன எதுக்கு எடுத்தாலும் என்ன வெளியே துரத்த நான் என்ன ஆடா மாடா? இனி அந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இந்த கம்பெனி, பிசினஸ், பணம், சொத்து எல்லாத்துக்கும் விதை போட்டவன் நான். என்ன கிளம்புன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்கும் தகுதி கிடையாது. ஆமா, கௌதமையும் இலக்கியாவையும் தோக்கடிக்கிறதுக்கு நான் தான் பிளான் பண்ணேன். இனியும் பண்ணுவேன். என்ன மதிக்கலன்னா நான் யாருன்னு காட்டதான் செய்வேன். நான் உருவாக்கின கம்பெனிக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னு சொன்ன இவளை காலி பண்ணாம நான் விட மாட்டேன். எனக்கான கௌரவத்தையும் மதிப்பையும் நீங்க தரலன்னா இன்னும் இதை விட மோசமான விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும்.
சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.